அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது இந்த வெண்ணிலா சாகுபடி, அதன் நாற்று வளர்ப்புக்கும் முறை. இந்த நாற்று வளர்க்கும் முறை 2 வகையாக பண்ணுவாங்க. அதாவது தண்டுகளை நேரடியாக நிலத்தில் நடவு செய்வாங்க. அல்லதில் இந்த பாலித்தீன் கவர் போட்டு பைகளில் போட்டு வளர்த்து அதுக்கு பிறகு அதை நடவு செய்வாங்க வயலில். இந்த 2 வகையாக செய்கிறாங்க. அதை தேர்ந்தெடுக்கும் முறை வனிலா தண்டு துண்டு எடுக்கும் தாய்க்கொடி பூச்சி நோய் தாக்கப்படாத ஆரோக்கியமான கொடியாகவும் மகசூல் கொடுக்கும் கொடியாகவும் இருக்க வேண்டும். வெனிலா கொடியில் ஒரு வருட வயதான தண்டு பாகத்தை நாற்றுக்காக தேர்ந்தெடுக்க வேண்டும். அதாவது ஒரு வருடம் அது ஆயிருக்கணும். சரிங்களா? ஒரு வருடம் ஆனதுக்கு அப்புறம்தான் அது நாற்று பயிர் செய்யும் பயிராக நம்ம கருதணும். சரிங்களா? வயதான தண்டு பகுதி, இதில் மிகவும் இளமையான நுணுப்பகுதியை வெட்டிவிட வேண்டும். இளமையான நுணுப்பகுதி, அதாவது முன்னாடி குருத்து இருக்குது பார்த்தீங்களா, அதை வெட்டிடணும். அதுக்கப்புறம் நாற்றுக்காக தேர்ந்தெடுத்த வெனிலா கொடியின் பாகம் ஏற்கனவே மகசூல் கொடுத்ததாக இருக்கக்கூடாது. அதோட பாகம் மகசூல் கொடுத்ததாக இருக்கக்கூடாது. ஏனெனில் இப்பாகம் கிளை விடுவதற்கான பக்க முட்டுக்கள் மிகவும் குறைவாக அல்லது இல்லாமலே இருக்கும். எனவே இந்த பாகத்தை நாற்று உற்பத்திக்கோ நடவிற்கோ தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக என்ன சொல்கிறாங்கன்னா, தண்டு துண்டுகளை நடுவதற்கு முன்பு செய்ய வேண்டியவை. நாற்றுக்கள் உற்பத்தி செய்ய தேர்ந்தெடுத்த வெனிலாவின் தண்டு பாகத்தை கத்தி கொண்டு வெட்டி எடுக்க வேண்டும். பின்பு இவ்வாறு எடுத்த தண்டு பாகத்தை அதன் நீர்சத்து குறையும் வரை சுமார் 1 வாரம் நிழலான இடத்தில் பரப்பி வைத்திருக்க வேண்டும். பின்னர் மண்ணிற்குள் பதிய வைக்க உள்ள கீழ்ப்பகுதியில் உள்ள 1 முதல் 2 இலைகளை நீக்கிவிட வேண்டும். இலை நீக்கப்பட்ட மற்றும் வெட்டப்பட்ட பாகங்கள் 1% போர்ட்டோ கலவையில் அமிழ்த்திய பிறகு நடவுக்கு அதை பயன்படுத்துவது நல்லது. அடுத்ததாக என்ன சொல்கிறாங்க, சூரிய ஒளி காய்ச்சல் செய்தல். அதாவது பாலித்தீன் பையில் நிரம்பும் மண் கலவையை சூரிய ஒளி காய்ச்சலில் செய்வது மிகவும் நல்லது. இதனை கீழ்கண்டவாறு பயிர் செய்யலாம். மண்கலவை 30 சென்டிமீட்டர் உயரத்திற்கு வசதியான அளவு நீள அகல நல்ல வெயில் படும்படியான வெட்ட வெளியில் பரப்ப வேண்டும். பின்னர் சுமார் 35% அளவு ஈரப்பதம் இருக்குமாறு நீர் தெளித்து கொள்ள வேண்டும். பின்னர் 150 முதல் 200 காஜ் பருமனுள்ள வெளிச்சம் ஊடுருவும் பாலித்தீன் விரிப்பால் மண்கலவையை மூடி பாலித்தீன் விரிப்பில் ஓரங்களில் காற்று புகாதவாறு களிமண் கொண்டு பூசிவிட வேண்டும். இதே நிலையில் சுமார் 30 முதல் 45 நாட்கள் வரை வைத்திருக்க வேண்டும். பின்பு பாலித்தீன் விரிப்பினை எடுத்துவிட்டு மண்கலவையில் நிழலான இடத்தில் குவித்து வைத்துக் கொள்ளலாம். இக்கலவையை ட்ரெக்டோடெர்மா, அதாவது பூஞ்சலா கலவையை 1 கிலோ மண் கலவைக்கு 2 கிராம் என்ற அளவில் கலக்க வேண்டும். இவ்வாறு செய்யப்பட்ட மண் கலவையை பாலித்தீன் பைகளில் நிரப்பி பயன்படுத்துவதால் நாற்றங்காலில் அழுகல் நோய் வருவதை தடுக்கலாம். அடுத்து பாலித்தீன் பை நாற்று வளர்ப்பு. பருமன் 100 முதல் 150 காஜ் அளவிலும் 20 சென்டிமீட்டர் x 20 சென்டிமீட்டர் அகலம் மற்றும் உயரமுள்ள கருப்பு அடுத்து HDPE பாலித்தீன் பைகள் 3:1:1 என்ற விகிதத்தில் மேல் மண், மக்கிய தொழு உரம் மற்றும் மணல் மற்றும் மக்கிய தொழு உரம் மற்றும் மேல் மண் 2, அதாவது 1:1 என்ற விகிதத்தில் கலந்து நிரப்ப வேண்டும். இத்துடன் மண்புழு உரம் மற்றும் மக்கிய தென்னை நார்க்கழிவு போன்ற வேர் வளர்ச்சிக்காக நல்ல ஊக்கமாகும். பாலித்தீன் பைகளில் கீழ் அரைப்பகுதியில் நீர் தேங்காமல் வடிவதற்கு 6 முதல் 7 துளைகள் போட வேண்டும். இப்பொழுது 2 அல்லது 3 கணுக்களுக்கு உள்ள துண்டுகள் இவற்றில் நட வேண்டும். அதாவது 2-3 கணுக்கள் உள்ள தண்டுகள் நடணும். பொதுவாக இலை நீக்கப்பட்ட ஒரு கணு மண்ணிற்குள் இருக்குமாறு மற்றும் 1 அல்லது 2 கணுக்கள் மேல் இருக்குமாறு நட வேண்டும். பாலித்தீன் பைக்குள்ளேயே ஓரமாக சுமார் 40 முதல் 50 சென்டிமீட்டர் வரை குச்சியை வெனிலா கொடி பிடித்து வளர்வதற்காக நட்டு விட வேண்டும். பின்னர் பாலித்தீன் பையில் உள்ள மண்ணில் மேல் பரப்பை இலை தலைகளை கொண்டு பரப்பி மூடிவிட வேண்டும். பின்னர் இந்த வெனிலா நாற்றங்காலை நைலான் நிழல் வலை அல்லது கயிறு வலை கொண்டு 50% நிழல் இருக்குமாறு செய்ய வேண்டும். சரிங்களா?
அடுத்து தொடர்ந்து நீர் தெளித்து பராமரித்து வர வேண்டும். வெண்ணிலாவை பொறுத்தவரை இயற்கையான பராமரிப்பு மிகவும் நல்லது. எனவே நட்ட 2 மாதத்திற்கு பிறகு 15 நாட்களுக்கு ஒரு முறை மண்புழு குளியல் நீரை 10 லிட்டருக்கு நீருக்கு 1 லிட்டர் என்ற அளவில் கலந்து தெளிக்கலாம். மண்புழு உரத்தை மாதத்திற்கு ஒரு முறை ஒரு நாற்றுக்கு 50 முதல் 100 கிராம் வரை கொடுப்பது நல்லது. அசோட்டோபேக்டர் மற்றும் பாஸ்போபாக்டீரியா உயிர் உரத்தை ஒரு பாலித்தீன் பைக்குள் 10 முதல் 15 கிராம் என்ற அளவில் இடலாம். இவ்வாறு பராமரிக்கப்படும் நாற்றங்கள் சுமார் 5 முதல் 6 மாதங்களில் 50 முதல் 60 சென்டிமீட்டர் உயரை வளர்ந்து நிலத்தில் நட தயாராகி விடுகிறது. அடுத்து விரைவு இனப்பெருக்க முறை. கேரள மாநிலத்தில் அமைந்துள்ள மயிலாடுபாறை இந்திய ஏலக்காய் ஆராய்ச்சி நிலையத்தில் வெனிலா ஒரு எளிய மற்றும் விரைவு இனப்பெருக்க முறை உபயோகிக்கப்படுகிறது. அதாவது இயற்கையான நிழல் அமைப்பு அல்லது நிழல் வலையை ஏற்படுத்தி மிதமான சரிவும் நீர் வசதியும் நல்ல மண் வளமும் நிழல் வலையை தேர்ந்தெடுத்து அமைச்சிக்கணும். சரிங்களா? அடுத்து 60 சென்டிமீட்டர் அளவு அகலமும் 60 சென்டிமீட்டர் ஆழம் மற்றும் தேவையான அளவு நீளத்தில் பள்ளம் தோண்ட வேண்டும். அடுத்துள்ள 2 பள்ளங்களிலும் இடையில் சுமார் 40 முதல் 50 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்கணும். சரிங்களா? அடுத்து இந்த பள்ளங்களின் மேல் மண் மற்றும் மக்கிய தொழு உரம் மற்றும் மணல் 3:1:1 என்ற விகிதத்தில் கலந்து நிரப்ப வேண்டும். சரிங்களா? அந்த கேப் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பின்னர் வெனிலா கொடி தொடர்ந்து படர்ந்து வளர்வதற்கான தாங்கும் மரக்குச்சிகளை 1 மீட்டர் இடைவெளியில் இந்த பள்ளத்தில் வரிசையாக நட வேண்டும். அதாவது ப்ளூமெரியா, அதாவது மலை முருங்கை நடலாம், அல்லது சீமை கொன்னை போன்ற மரங்கள் நல்ல நிழல் மற்றும் தாங்கும் மரங்கள் ஆகும். இவ்வகை தாங்கும் மரக்குச்சிகள் வெனிலா பள்ளத்தில் நடுவதற்கு 2 முதல் 3 மாதத்திற்கு முன்பே நட்டுவிட வேண்டும். இப்போது 1 மீட்டர் நீளமுள்ள, அதாவது இதற்கு முன்பு கூறிய விகிதத்தில் நிழலில் உலர்த்தப்பட்ட பின்பு வெனிலா துண்டினை பள்ளத்தில் துண்டின் கீழ் நுனி மண்ணில் வெளியே நீட்டிக்கொண்டு இருக்கும் வகையில் நட வேண்டும். சரிங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதனால் கீழ் நுனி அழுகல் நோயில் பாதிக்கப்பட்டு கொடி வாடுவதை தடுக்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, பின் நடப்பட்ட வெனிலா கொடி கிளைவிட்டு வளரும். இப்புதிய கிளையினை தாங்கும் மரத்துடன் வளர வளர கட்டி கொடுக்க வேண்டும். கொடியின் தூர் பாகத்தை எப்பொழுதும் மக்கிய மரக்கழிவு, இலை மக்கு போன்றவை மூடி கொடுக்க வேண்டும். தொடர்ந்து நீர் தெளித்து பராமரித்து வர வேண்டும். பாலித்தீன் பை நாற்று வளர்ப்பில் செய்வது போன்று இதற்கு இயற்கையான உர நிர்வாகம் செய்து வர வேண்டும். இவ்வாறு நன்கு பராமரித்து வரும் நாற்றுங்கால் வருடத்திற்கு சுமார் 3 முதல் 4 மீட்டர் நீளமுள்ள கொடியினை உற்பத்தி செய்யும். பின்னர் இவ்வாறு நாம் வெட்டி எடுத்து நிலத்தில் நடவு செய்வதற்கு பயன்படுத்தலாம். சராசரியாக அரை ஏக்கரில் இது போன்ற நாற்று வளர்ப்பு செய்யும் பொழுது சுமார் 6000 முதல் 8 மீட்டர் நீளமுள்ள வெனிலா கொடிகளை உண்டு பண்ண இயலும். இதுதான் இந்த வெண்ணிலா நாற்றங்கள் எப்படி செய்வது என்றான அதற்கான முறை. அடுத்து திசு வளர்ப்பு வெண்ணிலா முறை பார்ப்போம். மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.